மன்னிச்சு விட்டுரு தாயே. போதுமா தாயே, போதும், இதுக்கு மேல தாங்காதுமா. உள்ள இருந்த கனகா குரல் கேட்டுச்சு, கிழவிங்க கத்துற குரலும் கேட்டுச்சு. ஆனா இப்ப நின்னுடுச்சு. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஆனா ஒண்ணு, கிழவிங்க ஊம காயத்தோட வரப்போதுங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. என்ன தாயே, எங்களை விட்டுடு. போதும் தாயே, போதும் தாயே, போதுமா. ஐயோ, அக்கா, அடி வாங்கின நாம நிலைச்சு நிக்கிறோம். அடிச்சவ மயங்கி விழுந்துட்டாளே. அம்மன் மலை ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுதாண்டி சரியான நேரம். வா காவேரி, இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஆமாக்கா, வாங்க. அத்தை, எந்திரிச்சிட்டாடி. ஐயோ, என்னமா அத்தை, அத்தை, எனக்கு என்னாச்சு அத்தை? உங்களை நான் ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்க போனேன். அப்புறம் ஏதோ அருள் வந்த மாதிரி இருந்தது. அத்தை, உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? அடி பாவி, சாட்டையால் அடிச்சு பின்னி எடுத்துட்டு இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறா. பாவி, சாமி வந்தவளுக்கு எப்படிக்கா தெரிய போகுது? என்னத்த ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. எனக்கு என்ன ஆச்சு அத்தை? ஏன் துர்கா, நிஜமாவே உனக்கு இங்க இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? தெரியலையா அத்தை? அத்தை, என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? அத்தை, என்னமோ தெரியல அத்தை. கை காலெல்லாம் முறுக்கிக்கிற மாதிரி வலிக்குது. ஐயோ 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 ஐயோ, என்னது சாட்டை எங்க கிடக்குது? ஐயோ, மறுபடியும் வேட்டைய ஆரம்பிக்க போராடி. ஐயோ, எனக்கு பயமா இருக்குக்கா. கிழவிங்களா, இன்னும் கொஞ்ச நாள்ல துர்கா இங்க வரப்போறா. இப்போ நான் உங்களை வச்சு செய்யறதுல என்ன பார்த்தாலே ஒரு பயம் வரணும். அந்த பயத்துல இனிமே நீங்க துர்கா பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அதுக்காக தான் சாமி வந்த மாதிரி நடிச்சேன். உங்களை வெளுத்து வாங்கினேன். அத போட்டுருமா, கீழே போட்டு போட்டு. அத்தை, இப்ப வேணா உங்க கால ஐயோ, வேணாமா, நீ காலெல்லாம் விழ வேணாமா. வேணாம், நீ எங்கேயும் போக வேண்டாம். இது உன் வீடு, நீ இங்கேயே இருந்துக்கோ. இத பாரு, நீ கதவை மட்டும் திறந்து விட்டனா நாங்க போயிடுவோம். இருங்க அத்தை, கதவை திறந்து விடுறேன். அத்தை, எனக்கு கும்பாபிஷேகத்துக்கு வேற நிறைய வேலை இருக்கு. நான் போய் அதை பாக்குறேன். போமா, போ போமா. போ போ. ஐயோ, சாட்டைய பாக்குறாளே. அது அப்படி போட்டுரு. ஐயோ, இவன் என்னடி பண்றா? என்ன அத்தைங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க? நான் மன்னிப்பு கேட்டேன்ல, அதான் அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. ஓஹோ. இவ மன்னிப்பு கேட்டதுல இவங்க டயர்ட் ஆயிட்டாங்களா? அப்ப கிழவிங்க ரெண்டு காலின்னு நினைக்கிறேன். அத்தை, என்னாச்சு அத்தை? ஒண்ணு இல்லையே. அது கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாளா? அதான் பொழைச்சு போகட்டும்னு மன்னிச்சு விட்டுட்டோம்.
இன்னைக்கு இதால தான் விருந்து போல இருக்கு. அதான் கிழவிங்க ரெண்டு பம்மிக்கிட்ட நிக்குதுங்க. அக்கா நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க? நானும் வரேம்மா உன் கூட. ஆ, வா போலாம். சரி வாங்க. ஐயோ. ஓ, ஓ. ஆ, ஐயோ. என்ன அத்தைங்க ரெண்டு கேட் வாக்ல போகுதுங்க? அப்போ பலமா கவனிச்சிருக்கா போல இருக்கு. இந்த சிலை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஐம்பொன் சிலை. அழகான பழமையான சிலை, பஞ்ச உலோகங்களால செய்யப்பட்ட சிலை, உலகின் அதிசயமான சிலை. இது போல ஒரு சிலைய நீங்க எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, இனியும் பார்க்க முடியாது. நான் இத 12 வருஷமா ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வந்துட்டு இருக்கேன். இந்த அற்புதமான சிலைய இப்ப நான் ஏலம் விட போறேன். இதுல என்ன ஒரு அதிசயம்னா, இந்த சிலைய நான் யார்கிட்ட இருந்து வாங்கினோ அவரும் வீடியோ கால் மூலமா இந்த ஏலத்துல கலந்துக்க போறார். அவரு தான் மிஸ்டர் ஆவுடை. நீங்க எல்லாரும் ஆவலோட ஏலம் எடுக்க காத்துட்டு இருக்கிற அந்த அற்புதமான சிலை. பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிலைய நான் 100 கோடி ரூபாய்க்கு வாங்கினேன். நம்ம கிட்ட 50 கோடிக்கு வாங்கிட்டு 100 கோடி அளந்து விடுறான். இந்த அரிய சிலையோட ஆரம்ப விலை 150 கோடி. என்னென்ன எடுத்த உடனே 150 கோடி சொல்றான்? ஏலம் எத்தனை கோடிக்கு போனாலும் சரி, அந்த சிலைய நாம ஏலத்துல எடுத்தே ஆகணும். ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம். 200 crores. 225 crores. 300 crores. Going once. Going twice. 400 crores. 500 crores. அண்ணே, போற போக்க பார்த்தா ஏலம் 600 கோடியை தாண்டும் போல இருக்கு. என்னண்ணே, ஏலம் வசந்துட்டே போறத பார்த்தா சைலண்டா ஒதுங்கிடலாம்னு பாக்குறீங்களா? 700 கோடியை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இதுல நாம எங்க கேக்குறது? ஐயா சைலண்டா இருக்கிறத பார்த்தாலே தெரியலையா? இன்னும் 200 கோடி அதிகமா போனாலும் ஏலம் எடுக்காம ஐயா விட மாட்டாரு. இந்த சிலையோட மதிப்பு என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா 1000 கோடியை தாண்டுன்னு நினைக்கிறேன்.
ஐயோ அண்ணா என்னண்ணே? அப்பா என்னப்பா நடக்குதுங்க? பாஸ், எதுக்காக இன்னும் இங்கே நிக்கிறீங்க? சில மேல நெருப்பு பட்டு எரிஞ்சு போச்சு. வாங்க இங்க இருந்து போயிடலாம். வாங்க பாஸ். ஐயா, நான் தான் அம்மன் சிலைக்கு சக்தி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அவதான் அந்த இடம் முழுக்க நெருப்பு பிடிக்க வச்சுட்டான்னு நினைக்கிறேன். சிலையை ஏலம் போடுறத ஆத்தா விரும்பல நினைக்கிறேன். ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. சீக்கிரமா வாங்க பாஸ், போயிடலாம். ஜெய் கனக துர்கா தேவி சரணம். 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 துர்கா தேவி சரணம். ஜெய் கனக துர்கா தேவி சரணம். இனிமே இந்த சிலைய யாரும் வாங்க மாட்டாங்க. இதை வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. ஹலோ ஆவுடே, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல? பார்த்தேன் ஆல்பர்டோ. ஏறிட்டே போன ஏலம் திடீர்னு நின்னு போச்சு. ஆல்பர்டோ, டோன்ட் வரி, அந்த சிலையை நான் வாங்கிக்கிறேன். ஏலமே நின்றுச்சு ஆவுடே. அதனாலதான் ஒரு விலைய போட்டு அந்த சிலையை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். இனி அந்த சிலை உங்ககிட்ட இருக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த சிலையால உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. என் உயிருக்கு ஆபத்தா? என்ன சொல்றீங்க? இனி உங்களால அந்த சிலையை விற்கவும் முடியாது. அந்த சிலை உங்க கூட இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்தாயிரும்னு சொல்றேன். அந்த சிலையை திரும்பவும் கொண்டு வந்து எங்க ஊர் கோயில்ல பிரதிஷ்டை பண்ணியாகணும். அப்படி பண்ணலன்னா அது ஏன் உயிருக்கு ஆபத்தாயிரும். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா ஆல்பர்டோ, நிஜமா தான் சொல்றேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிலைக்குள்ள இருந்த சக்தியை நிர்மூலமாக்கிதான் கோயில்ல இருந்து அந்த சிலையை வெளியே கொண்டு வந்தோம். ஆனா அந்த சிலைக்கு திரும்பவும் சக்தி வந்துருச்சு. இப்போ நெருப்பு பிடிச்சதுனால அப்படி சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல ஆல்பர்டோ, அந்த சிலையை திருடுறதுக்கு எனக்கு உதவியா இருந்த 5 பேரை அந்த சக்தி காவு வாங்கிருச்சு. புரிஞ்சுதா ஆல்பர்டோ? பாஸ், ஜமீன் ஐயா சொல்றத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆல்பர்டோ, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு என்ன அறிமுகப்படுத்தின சாண்டி, அவன் ஏன் கூட தான் இருக்கான். நீங்க அவன் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாண்டி. ஐயா. பாஸ் வணக்கம். சாண்டி, ஜமீன் ஐயா சொன்னதெல்லாம் சத்தியமான வார்த்தை. இன்னைக்கு காலையில கூட ஐயாவையும் என்னையும் பாம்பு துரத்துச்சு. நாங்க உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் பாஸ். நாங்க ஐயா. இனி எங்களை காப்பாத்திக்கணும்னா அந்த சிலையை கோயில்ல எடுத்த இடத்துலயே வச்சிடணும். அதுக்காக வித்த விலையை விட 3 மடங்கு அதிகமா தர தயாரா இருக்க. இல்லன்னா எத்தனை கண்டம் தாண்டி இருந்தாலும் அக்னி அம்மையும் ஆளாட பட்சியும் சேர்ந்து அந்த சிலையை கொண்டு வந்து கோயில்ல சேர்த்துரும். அப்படி வைக்கிறதுக்கு யாரு தடையா இருந்தாலும் சரி, அவங்கள காவு வாங்கிடும். பாஸ், இந்த சிலை இங்க இருந்தா அது உங்க சாம்ராஜ்யத்தையே அழிச்சிரும் பாஸ்.
அதை அவங்கிட்டயே கொடுத்துருங்க. அதுதான் நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன். அம்மன் படம். இங்க என்ன நடக்குது? கடல் கடந்து களவு கொண்டு வாங்கி வந்த கனகதுர்கா சிலை கும்பாபிஷேகத்துக்கு அதோட சன்னதிக்கு செல்ல வேண்டும். மீறும் பட்சத்தில் நாளை ஒரு பொழுது முடிந்து அடுத்த சூரிய உதயத்தில் உன்னோட உயிர் பறிக்கப்பட்டு சிலையை எடுத்துச் செல்லப்படும். இது அக்னி அம்மையின் எச்சரிக்கை. பாஸ், என்னாச்சு பாஸ்? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னது? நான் கனகதுர்கா சிலையை வச்சிருக்கிறதுனால எனக்கு உயிர் எச்சரிக்கை வந்திருக்கு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ அமானுஷ்யம் போல இருக்கு. இது அம்மனோட செயலான்னு தெரியல. இனி அந்த சிலையை நான் வச்சிருந்தா என் உயிருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். அப்படியா? இப்ப என்ன பண்ண போறீங்க? அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாஸ், உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சிலையை யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. போடா முட்டாள், என்ன உளர்ற? இதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? தெரியாது பாஸ். தெரிஞ்சுக்கணும். அந்த சிலையோட மதிப்பு 1000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். அதை சும்மா கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. வேணாம் பாஸ். அந்த சிலை உங்ககிட்ட இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்கல்ல. 1000 கோடியை விட உங்க உயிர் தானே முக்கியம். டேய், கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள அந்த சிலையை நான் ஏலத்துல விட்டு அந்த பணத்தை நான் சம்பாரிச்சிருவேன். ஏலத்துல எவன் சிலையை எடுக்கிறானோ அப்ப இதே மிரட்டல் அவனுக்கும் போகும்ல. அவன் சிலைய கோயில்ல வைக்கிறானோ இல்ல சாகுறானோ அது அவன் பாடு. ஆனா எனக்கு பணம் தான் முக்கியம். உயிரே போக போகுது, பணம் முக்கியங்கிறானே. ஆவுடே, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பணம் தான் முக்கியம். உங்களுக்கு சிலையை கொடுத்துட்றேன். ஆனா கரெக்டான விலையை சொல்லுங்க. சரி, நீ கொடுத்ததை விட 4 மடங்கு அதிகமா தரேன். 200 கோடியா? ஆமா. அதெல்லாம் பத்தாது. சரி, ஒரே விலை 250 கோடி. ஆல்பர்டோ, எனக்கு இதுக்கு மேல கஷ்டம்தான்.
ஆனா நான் சொன்னதை விளையாட்டை எடுத்துக்காத. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ சிலைய வைக்காம வச்சிருந்த உன் உயிருக்கு ஆபத்தாயிரும். இது அந்த அம்மன் மேல சத்தியம். சரி, ஃபைனலா 300 கோடி. உங்க உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்காக இந்த விலைக்கு நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்ன பண்றது? என் உயிரை காப்பாத்த நான் கொடுத்துதானே ஆகணும். இன்னைக்கு ஈவினிங் பிரைவேட் ஜெட்ல மலேசியா வந்து பணத்தை கொடுத்துட்டு சிலைய உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். நாளைக்கு காலையில யாருக்கும் தெரியாம சிலைய கோயில்ல கொண்டு போய் வச்சிடுறேன். ஓகே, ஈவினிங் வந்துருங்க. சரிடா சாண்டி. ஐயா, நான் பணத்தை செட்டில் பண்ணிட்டு சிலைய வாங்கிட்டு வந்துடுறேன். ஜனா வா. ஐயா ஒரு நிமிஷம். என்னடா? ஐயா, எனக்கான கமிஷனு. கமிஷனா? எதுக்கு? ஐயா, சிலையை 300 கோடி ரூபாய்க்கு வாங்கி 1000 கோடி ரூபாய்க்கு விற்க போறீங்களே, அதுல 1 கோடி எனக்கு கமிஷன் கொடுக்க கூடாதா?